ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் லேசியான டே தான். பிகாஸ் உடம்பு சரியில்லை. மாமியார் சாப்பாடு வச்சுட்டாங்க. நான் எழுந்திரிச்சு வெளியில் வரும்போதே கண்ணே குழம்பு வச்சுருக்கண்ணே அப்படின்ற வார்த்தையை தான் காதில் கேட்டுட்டு வந்தேன். அவங்கள தப்பு சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் உடம்பு சரியிருந்தாலும் சரியில்லைனாலும் நம்ம வேலையை நம்ம செஞ்சு தானே ஆகணும். ஏன்னா இது நம்ம அம்மா வீடு கிடையாது இல்லையா? இந்த மாதிரி டைமில் தான் இது நமக்கு அம்மா வீடு இல்லை அப்படின்றத அப்பப்போ ஞாபகப்படுத்துது. சரி, ஓகே, நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் பிளான் பண்ணேன். ஏன்னா பொரியல் வச்சோம் அப்படின்னா ரசம் வைக்கணும், இல்லை சாம்பார் வைக்கணும். இவ்வளோ வேலை செய்கிறதுக்கு நம்ம உடம்புல இன்றைக்கி தெம்பு இல்லை. அதனால் ஒட்டுக்கா புளிக்குழம்பே வச்சுட்டேன். சரி, இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால, சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் புளிக்குழம்பு தான் வச்சுருக்கேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு மாமியார் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. ஆனால் போகும்போது சாப்பிட்டுட்டு படுக்கன்னு, அப்படியே படுத்திருக்காத உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அந்த விதத்துலலாம் அக்கறையாக இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது. அப்புறம் அவங்களும் வேலைக்கு கிளம்பிட்டாங்களா, மாமனாரும் வேலைக்கு கிளம்பணும். அதனால் அவருக்கும் சாப்பாடு போட்டு வச்சுட்டு அப்படியே மாட்டுக்கெல்லாம் தண்ணி காமிச்சு கட்டணுமா, அந்த வேலையை அடுத்தது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மாட்டுக்கெல்லாம் தண்ணி காமிச்சு போய் நிழலில் கட்டியாச்சு. இன்றைக்கி என்ன வீடியோவில் காமிக்க எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. ஏன்னா நமக்கு உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக ரெடி ஆகி வீடியோவில் வரலாம். இன்றைக்கி நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் இல்லை. ஏன்னா நான் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தேன். சரி, அதனால் இவங்கள தான் இன்றைக்கி வீடியோவில் காமிச்சிருக்கேன். இவங்களையும் நிழலில் கட்டி தட்டெல்லாம் போட்டாச்சு. அவங்களும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ நம்மளும் போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.